பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசி அன்பர்களே, சுயநலத்தை பாராமல் பொதுநலமாக வாழ்பவர்கள் நீங்கள். எந்த ஒரு இடத்திலும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. குறுக்கு வழி சுத்தமாக பிடிக்காது. குடும்பத்தினர் மீது அதிகமான அன்பு உடையவர்கள். இருந்தாலும் நட்பிற்கும் உறவிற்கும் அதிக மரியாதை கொடுப்பவர்கள். எடுத்துக்கொண்ட வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தான ராசியில் இந்த வருடம் பிறக்கிறது. உங்களுடைய ராசிக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் ராசிநாதன் குருவுடன் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியஸ்தானத்தில் லாப விரையாதிபதி சனியுடன் தனவாக்கு குடும்ப பாக்கியாதிபதி செவ்வாய் இணைந்து பயணிக்கிறார். உங்களுடைய அயனசயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசியிலேயே தைரிய அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த துன்முகி வருஷத்தை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. கண்டச்சனி முடிஞ்சது, அஷ்டமத்து சனி முடிஞ்சது. சரி, நல்ல காலகட்டம் பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாம்புக்குள்ளே மாட்டிட்டாச்சு. சரி, பாம்பு மாறினது, ராகு கேது பயிற்சி நல்ல முறையில் நடந்தது, இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான்னு பார்த்தா ராசிநாதன் மறைஞ்சிட்டார். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு 4 மாதங்கள் இப்போ எப்படி போயின்னு இருக்கோ இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இந்த 4 மாதங்கள் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் உண்டான ஒரு காலகட்டம் என்பது உங்களுக்கு இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் போட்டிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும். நீங்கள் பட்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை இப்போதான் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பெற்றோருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். நட்பு வகையிலும் உறவு வகையிலும் பிரிந்திருந்த சொந்தங்களும் நண்பர்களும் மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உங்களுக்கான பதவி உயர்வு உங்களை தேடி வரும். பணியிட மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் இனிதே அமையும். வியாபாரிகளை பொறுத்தவரை போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெறும். வியாபார விரிவாக்கம் சம்பந்தமான பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். எதிர்பார்த்திருந்த கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க ரீதியிலான எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை இவ்வருடம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு பொன்னான காலமாக அமையும். அதுவரை பொறுத்திருங்கள். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை இவ்வருடம் மிகச்சிறப்பான ஒரு வருடமாக அமையும். இந்த 12 ராசியிலேயே கலைத்துறையினருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு தான். இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களை பொறுத்தவரை இவ்வருடம் கல்வி மிகச்சிறப்பானது ஒரு கல்வியாக அமையும். எடுத்துக்கொண்ட மேல் படிப்பை மிகச்சிறப்பாக நீங்கள் முடிப்பீர்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க, கடவுளை நல்ல முறையில் வணங்குங்கள், சிவன் வழிபாடு தினமும் செய்யுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கருட பகவானை வணங்குங்கள், வீட்டில் தினமும் அருகம்புல் எடுத்து விநாயகருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் முருகன் கோயிலுக்கு சென்று போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் சுமை குறையும்.